அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி அல்லதீ நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி. அம்மா பஅத். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வெள்ளி இரவு நாம் இந்த திக்ருகளை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த திக்ருகளை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உதவிகளை நமக்கு வழங்குகின்றான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான். நம்முடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த திக்ருகளைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது இஸ்லாமிய முறைப்படி ஒவ்வொரு நாளும் ஆரம்பமாகுவது சூரியன் மறைவதிலிருந்து, மஹ்ரிபுடைய நேரத்திலிருந்து ஒவ்வொரு புதிய நாளும் ஆரம்பமாகின்றது. அதன் அடிப்படையில் ஜும்ஆவுடைய நாள் தற்பொழுதிருந்து ஆரம்பமாகின்றது. ஜும்ஆவுடைய நாளின் சிறப்புகளை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களின் வாயிலாக நமக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அதாவது இந்த ஜும்ஆவுடைய நாளின் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூல் ஆகும் என்று நபி அவர்கள் இந்த ஜும்ஆவுடைய நாளின் சிறப்புகளை பற்றி கூறும் பொழுது இதனையும் கூறியிருக்கிறார்கள். அதே போன்று இந்த ஜும்ஆவுடைய நாள், இந்த வெள்ளி இரவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் கஹ்ஃபை ஓதுவதை வழக்கமாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒவ்வொரு வெள்ளி இரவும் நபி அவர்கள் சூரத்துல் கஹ்ஃபை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு பல சிறப்புகள் இருக்கின்றது. நாம் இந்த திக்ருகளை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அழகிய 99 திருநாமங்கள் இருக்கின்றது. அதிலே மிக முக்கியமான 2 திருநாமங்கள். இதனை நாம் ஓதுவோம். அல்லாஹ்வினுடைய தன்மைகளை கூறக்கூடிய, அல்லாஹ்வினுடைய சக்தியை, வல்லமைகளை கூறக்கூடிய இந்த திருநாமங்களை கொண்டு நாம் அல்லாஹ்விடம் உதவி தேடினால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உதவிகளை நமக்கு வழங்குவான். அதில் மிக முக்கியமான ஒரு திருநாமம் அல்-கஃபார். அல்-கஃபார் என்ற இந்த திருநாமம் மிகவும் மன்னிக்கக்கூடியவன் என்று பொருள்படக்கூடிய இந்த திருநாமம். இரண்டாவது அர்-ராஃபி. அர்-ராஃபி என்ற இந்த திருநாமம் உயர்த்துபவன் என்று பொருள்படக்கூடிய இந்த திருநாமம். இந்த 2 திருநாமங்களையும் நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பலனை அல்லாஹ் வழங்குவான். நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருவான்.